Hi friends, welcome to Madhyamik NP channel. நம்ம வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டில் சாப்டர் 3 ராமா டு த ரெஸ்கியூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து படுக்க வராங்க. சரியா, படுக்க வரும்போது உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, சத்தம் போடாதீங்க, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, யாரோ உள்ளே என்ட்ரா போகிறாங்க, திருடனுங்க வர போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்புறம் அவங்க மெதுவாக என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க ஒய்ஃப். அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இல்லை இருங்க, நான் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், அந்த ஐடியானால அவனால் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க. எப்படின்னா, இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு குழந்த பிறக்குது அப்படி பேசியிருந்தாங்க. குழந்த பிறக்கும்போது இப்போ ராமான்னு என்ன பேர் வைக்கிறான்னு கேட்டாங்க. அதுக்கு ராமான்னு அந்த ராமா இப்போது அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, இப்போ ராமா வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கான், நீ எப்படி கூப்பிடுவ அப்படின்ட்டு. சரியா, அதுக்காக சாஃப்டாக நான் ராமா அப்படின்னு கூப்பிடுவேன் நாங்கள். அவங்க ஹஸ்பண்ட் இப்போ ராமா வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் இருக்கான் அப்படின்னா எப்படி கூப்பிடுவேன், ராமா அப்படின்னு மிடிலாக கூப்பிடுவேன்னு சொல்லி. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, ராமா வந்துட்டு இப்போ ஒரு பால்கனியில் இருக்காங்க, நீ எப்படி கூப்பிடுவேன், ராமான்னு கூப்பிட்டாங்க. ராமானா என்ன இந்த ஸ்டோரியில், போலீஸ்மேன். ராமா இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். சரியா, அப்போ கூப்பிட்டதுக்கப்புறம் இங்கே தான் திருடன் இருக்கான்ல, அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணி ஓடியாந்து அந்த ஹோலில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த தீஃப் நிற்கிறான். அப்போ அந்த தீஃப் வந்துட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க, தூங்க போகிறாங்கன்னால அவங்கள பிடிக்க போயிட்டாங்க அந்த தீஃபை. அந்த டயத்தில் தான் அந்த ராமா என்ன பண்ணுறாருனா, அவனை ஒரே இப்படியாக பிடிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம கிளவராக இருக்கணும். யார் இருந்தாலும், நம்ம தனியாக இருந்தாலும் நம்ம கிளவர்னஸ் யூஸ் பண்ணி புத்திசாலியாக குவிக் திங்கிங் நமக்கு வரணும். ஓகேவா, இதோட இந்த முடியுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.